இன்னைக்கு வந்து நம்ம சின்டெக்ஸை பற்றி பார்ப்போம். சின்டெக்ஸ்னா ஒன்றுமே இல்லை, இங்கிலீஷில் எப்படி கிராமரை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசுகிறோம் எழுதுகிறோமோ அதே மாதிரி எஸ்கியூஎல் லாங்குவேஜ்லையும் சின்டெக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து எரர் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் உங்களுக்கு ஓகேங்களா. இன்னைக்கு வந்து கீவேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு 2 கீவேர்ட்ஸை பார்ப்போம். இன்னைக்கு செலக்ட், இன்னொன்று ஃப்ரம். ஓகேவா. செலக்ட் சின்டெக்ஸ்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதியே ஆகணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரன்னே ஆகாது. ஓகேவா. இப்போ வந்து சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் என்ன பார்க்குறீங்கன்னா, செலக்ட் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் காலம் நேம், அப்புறம் ஃப்ரம்மு போடணும், அதுக்கப்புறம் டேபிள் நேம். மட்டும்தான் வந்து உங்களுக்கு எரர் இல்லாமல் ரிசல்ட் கிடைக்கும். காலம் நேம்ஸ்னால் நம்மளுக்கு பார்த்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு டேபிளில் நீல வாக்கில் இருக்கிற ஹெட்டிங்ஸ் எல்லாமே காலம் நேம். இது வந்து என்னது, ஐடி, நேம், கண்ட்ரி, ஸ்கோர், இதெல்லாம் வந்து காலம் நேம். டேபிள் நேம்ங்கிறது எதுனா இங்கே ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர்ஸ், ஆர்டர், பர்சன், இதெல்லாம் வந்து டேபிள் நேம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை என்னன்னா retrieve கஸ்டமர்ஸ் அண்ட் ஐடி. ஒவ்வொரு கஸ்டமருடைய ஐடியும் வந்து எனக்கு வேணும். அப்போ வந்து என்ன, செலக்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இதை வந்து ப்ராக்டிக்கல் பார்ப்போம். retrieve கஸ்டமர்ஸ் நேம் ஐடி. என்னன்னா ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன இருக்கணும், செலக்ட் இருக்கும். நம்மளுக்கு காலம் நேம்ஸ் தெரியணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஐடியும் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேம் ஐடியோட காலம் நேம் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம இங்கே போடணும். நம்ம பாட்டுக்கு வெறும் ஐடி தான் வராது. இங்கே நேமுக்கு பதிலாக என்ன நேம் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ அதை எஃப்ஐன்னு டைப் பண்ணோடனே நிறைய அண்டர்ஸ்கோர் எதுல இருந்துங்கிறப்ப ஃப்ரம் வந்து ஃப்ரம். அடுத்தது ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன வரணும், டேபிள் நேம். எந்த டேபிள்ல இருந்து நம்ம இந்த ஐடியும் கஸ்டமர் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் டேபிள் வரணும் பண்ணுறேன். இப்போ எனக்கு வெறும் ஐடியும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வந்துடும். முதல்ல என்னென்ன இருந்துச்சு அந்த டேபிளில், ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், 4 காலம் இருந்துச்சா. 4ஐயும் நான் இப்போ வந்து பார்க்கல, 2 காலம்ஸ் மட்டும் வந்தால் போதும். அப்போ எந்த காலம்ஸ் வேணுமோ அதை செலக்டுக்கு அப்புறம் போடணும், எந்த டேபிள்ல இருந்து வேணும் அது ஃப்ரம்முக்கு அப்புறம் போடணும். ஓகேவா. ஸோ செலக்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஃப்ரம் கஸ்டமர் நேம், ஐடியும் ஃபர்ஸ்ட் நேமும் காலம் நேம். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் எனக்கு retrieve கஸ்டமர்ஸ் என்ன வேணும்னா நேமும் கண்ட்ரி. அதுக்கு எப்படி எழுதுவோம், எனக்கு நேம் வேணும். ஆனால் இங்கே அந்த காலத்துக்கு என்ன பேர், ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் கண்ட்ரி. எதுல இருந்து வரப்பே நம்ம ஃப்ரம்னு எழுதிடணும். டேபிளோடைய பேர் என்னது, ரன் பண்றேன். நேமும் கண்ட்ரியும். ஓகேவா. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன, retrieve கஸ்டமர்ஸ் உடைய ஆர்டர் டீடைல்ஸ். ஓகேவா. எனக்கு இந்த கொஸ்டின்ல எந்த காலம் வேணும்னு சொல்லலை. அப்படி எதுவும் சொல்லலைன்னா எல்லா காலத்தையும் நம்ம எடுக்கணும். எல்லா காலத்தையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து என்ன வரணும்? ஸ்டார். எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டார் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? எல்லா காலமும் வந்து இல்லைன்னா ஒவ்வொன்றும் நீங்க எழுதணும். ஒன்னொன்னு எழுதுனீங்கன்னா எல்லாமே வந்து அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார் போட்டீங்கன்னா எல்லாமே அந்த டேபிள்ல இருக்க எல்லா காலம்ஸும் டிஸ்ப்ளே ஆயிரும். ஃப்ரம் எனக்கு கஸ்டமருடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ் வரணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் என்னென்ன டேபிள்லாம் இருக்கு? கஸ்டமர் டேபிள் இருக்கு, ஆர்டர் டேபிள், பர்சன். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆர்டர் டேபிள் ஃப்ரம் ஆர்டர்ஸ். அப்ப இதை ரன் பண்ணீங்கன்னா ஆர்டர் ஐடி, கஸ்டமர், ஆர்டர் டேட். இந்த டேட்டாலாம் எங்க இருக்கு? இந்த ஆர்டர்ஸுங்கிற டேபிள்குள்ளார சரிங்களா? ஸோ இதே மாதிரி இங்க வந்து நிறையா எக்ஸாம்பிள் எழுதி கூட பார்க்கலாம். உங்களுக்கு உங்களுடைய டாஸ்க்கு வெற்றி each customers score. அடுத்த டாஸ்க் கஸ்டமர் ஆர்டர் ஐடி அண்ட் ஆர்டர் டேட். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் நீங்களாவே எழுதி பாருங்க. முடியுதா அப்படின்ட்டு நாளைக்கு